அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் அமேசானுடைய கிரேட் ரிப்பப்ளிக் டே சேல் ஆஃபர்ஸில் வந்து எது பெஸ்ட் டீல்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்து ஆஃபர்ஸில் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99,960 அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் இன்னும் 40 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ உங்களில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நாளைக்குள்ளே நம்ம 100K ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 428ல் இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கும் ஃபர்ஸ்ட் அப்டேட் வாட்ஸ்அப் சம்மந்தமானது தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து வாட்ஸ்அப்புடைய புது டேர்ம்ஸ் அண்ட் டேட்டா ப்ரைவசி பாலிசிக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியுது. இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது மேட்டி, அதாவது வந்து இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சிஇஓக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இந்த லெட்டரில் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. இவங்க குறிப்பாக எழுதியிருக்க பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய புது டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசி வந்து போஸ்ட்போன் மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த யூசர்ஸ்க்குமே இந்த பாலிசி தேவையில்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் திங் இவங்க சொல்லியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரைவசி பாலிசி வந்து நான் வாலண்டரி நேச்சர் ஆஃப் நியூ பாலிசி இதுக்கு கீழே வருது. அதாவது வந்து நீங்கள் யூசர்ஸ் கிட்ட வந்து ஒன்று அக்ரி இல்லைன்னா டிஸ்அக்ரி கொடுக்கணும். அதை விட்டுட்டு அக்ரி இல்லைன்னா அக்கௌண்ட் டெலீட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து யூசர்ஸை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய புது பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குளோபலாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆனால் இந்தியாவில் ஒரு மாதிரி, யூரோப்பில் ஒரு மாதிரி, தாய்லாண்டில் ஒரு மாதிரி, ஒவ்வொரு கண்ட்ரீஸில் நீங்கள் வேறு மாதிரி வச்சுருக்கீங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஸோ அது வரைக்கும் இந்தியாவில் இந்த பாலிசி கொண்டு வராதிங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த லெட்டரில் ரொம்பவே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அடுத்து வந்து இந்தியாவில் வாட்ஸ்அப்புடைய புது டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். NPCI இந்தியாவில் டாப் 5 UPI வேலட்டுடைய லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் இவங்க வெளியிட்டிருக்க லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2020க்கானது தான். ஸோ இதில் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஃபோன்பே. ஃப்ளிப்கார்ட்டுடைய ஃபோன்பே தான் வந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணி டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. இவங்களுடைய டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 902 மில்லியன் வரைக்கும் இவங்க டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பே. இவங்களுடைய டிரான்சாக்ஷன் 854 மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்க. அதே தேர்ட் பிளேஸில் உங்களுக்கு பேடிஎம், ஃபோர்த் பிளேஸில் ஆக்சிஸ் பேங்க், ஃபிஃப்த்தில் வந்து உங்களுக்கு அமேசான் பே இருக்குது. ஸோ இதுதான் வந்து டாப் 5 லிஸ்ட் டிசம்பர் 2020யோடது. அதே நவம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பே தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நவம்பர்லேருந்து டிசம்பரில் வந்து டபுள் த டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் பேமெண்ட் சர்வீஸும் வந்து இதில் வந்து டஃப் காம்படிஷன் இனிமேல் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி NPCA அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வோடஃபோன் அவங்களுடைய யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து வீக்கெண்ட் ரோலோவர் டேட்டா ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17, 2020 டு ஜனவரி 17, 2021 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரோலோவர் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே அன்யூஸ் டேட்டா எல்லாமே வந்து வீக்கெண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கேம்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், மூவிஸ் எல்லாம் ஹை டெஃபினேஷனில் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் வந்து எல்லா யூசர்ஸ்க்கும் கொடுத்துருந்தாங்க. தற்சமயம் அதாவது ஜனவரி 17, 2021 இது முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வோடஃபோன் வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னும் 90 டேஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வோடஃபோன் ஐடியா யூஸராக இருந்தால் இந்த ஆஃபர் உங்களுக்கு ஏப்ரல் 17, 2021 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் பிளான்ஸ், அதாவது ₹249 மேலே இருக்கக்கூடிய எல்லா ப்ரீபெய்ட் பிளான் யூசர்ஸ்க்கும் இந்த ஆஃபர் இருக்குது. Xiaomi அவங்களுடைய Mi Notebook 14 சீரீஸில் இன்னொரு லேப்டாப் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க, Mi Notebook 14 IC. ஸோ இந்த லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளேர் டிஸ்பிளேவோட வருது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஹோம் எடிஷன், அதாவது விண்டோஸ் 10 ஹோம் எடிஷன் கொடுத்துருக்காங்க. 1.6 GHz இன்டெல் கோர் i5 சிப்செட்டோட வருது. இந்த ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 43,999 ஆரம்பிச்சு 49,999, அதாவது 50K வரைக்கும் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த லேப்டாப் உங்களுக்கு Xiaomi இந்தியா, அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாம் பாப்புலர் ஆன்லைன் சைட்லையும் அவைலபிளாக இருக்குது. Qualcomm இன்னொரு புது ஃப்ளாக்ஷிப் சிப்செட் Qualcomm Snapdragon 870 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய Qualcomm Snapdragon 865 ப்ளஸ்க்கு ஒரு சக்ஸஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. CPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க 3.2 GHz. ஸோ உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ், CPU பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். பட் GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 865 ப்ளஸை விட கொஞ்சம் கம்மியாக கொடுத்த
மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 865 ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 660 கொடுத்துருந்தாங்க. 870 அதாவது இப்போ லான்ச் பண்ணியிருக்க சிப்செட் வந்து உங்களுக்கு Adreno 650 கொடுத்துருக்காங்க. ஸோ GPU அதாவது உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K சப்போர்ட் பண்ணும், கேமரா எல்லாம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதோட இது ஒரு 5G சிப்செட் உங்களுக்கு மோடம் X55 இன்டெகிரேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Qualcomm இன்னொரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் Qualcomm Snapdragon 870 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை Qualcomm உடைய இந்த புது ஃப்ளாக்ஷிப் சிப்செட் 870 வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வந்து லான்ச் ஆக போகுது. மோட்டரோலா வந்து ஒரு டீசர் வெளியிட்டிருக்காங்க. மோட்டரோலா Edge S இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து January 26 அன்னைக்கு வந்து உங்களுக்கு புது சிப்செட் Qualcomm உடைய 870 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட அஃபிஷியல் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட்டரோலா தான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் இந்த புது ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் லான்ச் ஆக போகிறது. அது மட்டும் இல்லை ரெட்மி உடைய பாப்புலரான K40 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சீரீஸில் 4 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. நேற்றே பார்த்துருந்தோம் 2 வந்து உங்களுக்கு Snapdragon 888 கொடுக்க போகிறாங்க. அதே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி உடைய K40 இல்லைனா K40 Ultra ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன Qualcomm Snapdragon 870 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் Poco F2 வந்து குளோபலாக ரீபிராண்ட் ஆகலாம். ஏன்னா ஆல்ரெடி Poco F2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து குளோபலாக வந்து உங்களுக்கு Poco F2 ரீபிராண்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வருது. ஸோ பார்க்கலாம் Qualcomm Snapdragon 870 புது சிப்செட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். விவோடைய பாப்புலரான Y சீரீஸில் Vivo Y20 இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்பெசிஃபிகேஷன் தான். MediaTek Helio G80 கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சலோட 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு டீசென்ட் அவுட்லுக்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 14,990 இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ விவோ உடைய Y சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. சாம்சங் 2021 ஃபர்ஸ்ட் அன்பேக் ஈவெண்ட்ல வந்து சாம்சங் கேலக்ஸி S21 சீரீஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் S21 ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது நிறைய கலர் வேரியன்ஸ் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 கலர் வேரியன்ஸ் ஃபேண்டம் ரெட், கோல்டு, வயலட், கிரே, பிளாக்னு 5 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ 6வதாக ஒரு புது கலர் வந்து ஆஸ்திரேலியன் வெப்சைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் கிரீன். ஸோ பார்க்கறதுக்கு வந்து ஒரு பிஸ்தா கிரீன் கலரில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து February 5 வந்து சில இடங்கள் குளோபலில் சில இடங்களில் இந்த கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை சாம்சங் உடைய A52 5G உடைய ஒர்க்கும் இந்தியாவில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி ஒரு பேனல் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் அவுட்லுக்கோட ஒரு பேனல் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இமேஜ் பார்க்கும்போது கேமரா மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி ஒரு பிக்கர் கேமரா மாடல் தான். சென்சார்ஸும் கண்டிப்பாக வந்து கட் அவுட் பெருசாக தான் இருக்க போது. அது மட்டும் இல்லை இந்த பேனல் பார்க்கும்போது இது 3.5mm ஆடியோ ஜாக் டைப் C போர்ட்டோட தான் வரும் அப்படின்னு ரொம்பவே கிளியராக தெரியுது. ஸோ இந்த அவுட்லுக்கோட சாம்சங் உடைய A52 5G ரொம்பவே குவிக்காக இன்னும் சொல்ல போனால் February எண்டுக்குள்ளே இந்தியாவில் லான்ச் ஆகும். இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஒரு டெடிகேட்டட் வீடியோவாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சாம்சங் உடைய A52 5G. ஷாமியும் இந்தியாவில் அவங்க ப்ராடக்ட்ஸ் Redmi இந்த ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்து சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிப்பப்ளிக் டே சேல் இது January 20th to 24th அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஆன்லைன் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா me.com, அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் இந்த சேல் அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்க பார்ட்னர் பண்ணியிருக்க பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்குடைய கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா வந்து 1250 வரைக்கும் ஆஃபர் இருக்குது. அதே டெபிட் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக 1000 ரூபாய் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பர்ச்சேஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஆஃபர்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை இவங்க சொல்லியிருக்க ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற ப்ராடக்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi உடைய Note 9 சீரிஸ் எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi பவர் பேங்க்ஸ், அதுக்கப்புறம் Redmi இயர்பட்ஸ், Mi வாட்ச், Mi ஸ்மார்ட் பேண்ட், ஸ்மார்ட் LED பல்ப், செக்யூரிட்டி கேமரான்னு எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் மீ இல்லைனா ரெட்மி ப்ராடக்ட்ஸ் எதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஆஃபரை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க Redmi உடைய Note 10 சீரிஸ் வந்து சிங்கப்பூருடைய IMDA சர்டிஃபிகேஷனல் லிஸ்டிங் ஆயிருக்கு. எங்கே லிஸ்டிங் ஆயிருக்க மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து M2101K6G. இங்கே வந்து ஒரு குளோபல் வேரியன்ட் தான் லிஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை இங்கே லிஸ்டிங் ஆனதை பார்க்கும்போது ரொம்பவே குவிக்காக Redmi உடைய Note 10 சீரிஸ் வந்து லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இங்கே லிஸ்டிங் ஆனதை வச்சு ரூமர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இருக்குது. ரூமர்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் வர்றது என்னென்னா இது IPS LCD பேனல், இது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன், Snapdragon 732Gல இவங்க லான்ச் பண்ணலாம். 64 மெகா பிக்சல் குவாட் கேமராவோட இவங்க கொடுக்கலாம்.
எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை குளோபல் வேரியண்ட்டில் வந்து இது NFC சப்போர்ட்டோட லான்ச் ஆகும் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இது போக்கோவுடைய X3 மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ போக்கோவுடைய X3 தான் வந்து குளோபலாக இவங்க ரெட்மி நோட் 10 சீரீஸாக இவங்க லான்ச் பண்ண போகிறாங்களா, இல்லை ரெட்மி நோட் 10 சீரீஸ் இதே ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இந்தியாவிலையும் கொடுக்க போகிறாங்களா, நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ரெட்மி நோட் 10 சீரீஸ் ரொம்பவே குவிக்காக லான்ச் ஆக போகுது. ASUS உடைய கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ROG 4 இல்லைனா 5 இந்த பேரில் வந்து Snapdragon 888 லான்ச் ஆகும்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இதோட லைவ் இமேஜஸே ரிவீலாக இருக்குது. இந்த லைவ் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த புது கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 2 டிஸ்பிளேல லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஒன்று வந்து நார்மல் டிஸ்பிளே இப்போ மாதிரி OLED பேனல் கொடுப்பாங்க. அதே சமயத்தில் ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேனலில் வந்து ஒரு சின்ன டிஸ்பிளே வந்து இவங்க காட்டியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கேமரா மாடியூல் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி தான் டிஸ்பிளே காட்டியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லைனா ஏதாவது மெசேஜஸ் வர மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன டுவல் டிஸ்பிளே ASUS உடைய நெக்ஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ரியல்மி உடைய C சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து வியட்நாமில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ கூடிய விரைவில் அங்கே லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இது Realme C20 இந்த பேரில் தான் லான்ச் ஆகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு MediaTek chipset தான் G35ல கொடுக்குறாங்க. உங்களுக்கு ரியர் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட 5000 mAh பேட்டரியோட ரியல்மி உடைய C20 உங்களுக்கு வியட்நாமில் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். Qualcomm லான்ச் பண்ண புது ஃப்ளாக்ஷிப் சிப்செட் உடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், Qualcomm லான்ச் பண்ண புது ஃப்ளாக்ஷிப் சிப்செட் உடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து 888ல லான்ச் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தாங்க. வின்னர் வந்து விமல் விக்னேஷ். கங்க்ராச்சுலேஷன் விமல். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.